கூப்பிட்டு அழைக்கிறேன். கூட்டக்கலரியிலே நீ அந்த மகம் இருந்தால் உத்தம ஒரு சொல்லி வாசகத்தவராதேவனே அந்த தாமரையா வெத்தெடுத்ததவ குழந்தை மணியங்குறிச்சிக்காரி மகராஜி இளந்தாடி வாடி அம்மா சாமி. படுகளம்பாடையில பால் காசுன்னு ஒண்ணு வாங்குவோம். அது காணிக்கு போய் கோயிலுக்கு போய் சேர்ற காசு. நான் தாம்பாளத்தை ஒண்ணு சேர்ந்து போட்டு வைக்கிறேன். உங்களால என்ன முடியுமோ 5 10 500 1000 2000 5000 10000 ஒரு பவுன் காசு கூட போட்டீங்கன்னா அது போய் சேருமென்று சொல்லி அப்பம்மா தம்பி அம்மம்மா தம்பி அம்மம்மா தம்பி காரி தம்பி அம்மா ராமரையா வெத்ததங்க அம்மா உனக்கு ஆழ்மான சிறகளையோ உத்தமாவத்தை நீ அங்க எல்ல நல்ல எல்ல கிடந்து எருக்களங்காடு கிடந்து ஒட்ட மரக்காட்ட கிறந்து கொட்ட மரம் தலைக்கு அங்க அணை விளைஞ்ச பக்கம் முதா விளையுதப்பா கொழுது விளைஞ்ச பக்கம் இன்னைக்கு கம்பா விளையுதப்பா
கண்டபடிகளத்தை வாக்கணல்ல போறதுக்கு உத்தமாபத்து நான் வாடி அழைக்கிறேனே உனக்கு மனமா வருந்தலையோ உன்ற மனமா வருத்தலையோ மனமாட்டமாகலையோ நாம அண்ணமாற பார்க்க நல்ல போக வேணும் தங்கமே நீ அங்கம் தடிப்புகளே நீ அருமமுள்ள வத்திரியே நீ அங்கமெல்லாம் பெருத்தவளே வரவுண்டான் குடியிலே பிறந்தவளே அந்த மடிய குறிச்சி தாமர கவனிச்சு வகுத்தில் உதித்தவளே நீ வாசமுள்ள வத்திரியா நான் தேடி அழைக்கிறேனே அடி திட்டமுள்ள வத்திரியா உனக்கு ரோதம் எடுப்பலையோ உனக்கு மீசதொடுச்சு அண்ணே அட மிகு அவமான அண்ணே அந்த 18 தரவாசலுட்டு இந்த விதம் ஆடி வாரா எட்டி வைக்க கால்களுக்கு தங்க கால்களுக்கு எருக்கலம்பு சல்லாடம்மா தாவி சல்லாடம்மா சல்லாடம்மா அந்த தாமர கவனிச்சு வண்டலி தரத்து மேல் ஆணையத்தில் வீதியிலே நான் கூப்பிட்டு அழைக்கிறது ஒண்ணு விளையாடு கேட்கலன்னு சொன்னா 17 வருஷமா நான் படிக்கலாம் போட்டு எழுப்பி ஆத்தா என்ற புண்ணியத்தை அத்தனையும் ஒன்று பாதத்துல வச்சு அழைக்கிறேன் அருக்காளி தங்கமணி எந்த போனாலு எனக்கு ஒரு கண்ணி மேல இறக்கி வந்து எனக்கு உத்தரவு கொடுக்காட்டி இன்னைக்கு ஆன கொப்பரையே அருக்காட்டு கொப்பரையே நான் குப்பரை கமித்தி உன்ற வேருக்கு பங்கம் கொண்டாந்து இன்னைக்கு இல்லாத சாமிய எடுத்து கல்லு கட்டி பார்க்காத சாமிய நான் மரத்து கட்டி ஆத்தங்கர காவேரியிலே அடுக்குமல்லி பூப்பாலே அங்க 3 ஒண்ணா குப்புளுக்கு சத்தியம் பண்ண சொன்னா அந்த மண்டபத்தை பார்க்கிற செல்லாட்டியவோ இன்னைக்கு குல தெய்வமா இருந்து பேரோடு வீதியிலே பேர்கால இணைச்ச சத்தியம் பண்ண சொன்னா உங்க ஆத்தா தாமரக்க முடிச்சு 24 வருஷம் 21 வருஷம் அந்த தவசு மேல இருந்து வரமாய்க்கு 3 மக்களை பெற்ற சத்தியம் பண்ண சொன்னா இன்னைக்கு பூக்காத வரணி பூக்க வச்ச சாமி காக்காத வரணி காய்க்க வச்ச சாமி அந்த மலையேறி வந்த அந்த மாயம் பெருமாளே தேக்கிற மேல் பள்ளி கொண்ட வேலை மாயவா பார்க்கிற மேல் வள்ளி கொண்ட வரந்தான கேசவா சத்தியத்தரத்து மேல் சங்கு சேவண்டி அடமான வச்ச சத்திய வாக்குன்னு சொன்னா இன்னைக்கு நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே அருக்காடி தங்கமாவா காது மடல் எடுத்து தாளமட பூண்டு அந்த படி விளையாட்டு எல்லாம் விட்டு சிவலி பாலத்தல்லைக்கு நீ ஊட்டி ஓட்டி வந்து எனக்கு கொண்டாட ஒரு இடத்து அண்ணன் படுகளத்தை அருக்காடி ஒரு நான் போட்டலுக்கு சத்தின்னு சொல்லிட்டு சொன்னா ஏத்தனை கலசா நான் குப்பரை கவிச்சி கட்டான கட்டு கட்டி காலோடு வாழ் கட்டி நான் கட்டு கட்டி மெய்யறக்கி நான் கொண்டாந்த கருப்பனே இன்னைக்கு கொடியேற்றி போறோம் பாக்குறியா இந்நேர வேலையிலே அப்பா அங்கே கிட்டி முழங்குது
பாலத்திலே எனக்கு அருக்காணி தங்கம் பார்த்த படுகளத்தை பார்த்து எனக்கு உத்தரவு கொடுத்தாளம்மா. எந்த ஊர்ல போய் படுகளம் போட்டாலும் முதல் தங்கா வந்தாதான் படுகளமே படிக்க முடியும். இல்லையாக்கா ஏத்தனை கலசத்தை குப்பரை கமிச்சு கட்டுக்கட்டிட்டு போயிடுது. கட்டுக்கட்டிட்டு போறதுன்னா அந்த அன்னமார் சாமி இந்த எல்லையிலே போசி இல்லாத இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு அருக்காணி தங்கமாவோ எனக்கு உத்தரவு கொடுக்க வந்துட்டா சாமி, இப்போ படுகளத்தை பாடி முடிக்கிறோம். கதையா படிச்சா 48 நாள் படிக்கணும். படுகளம்ங்கிறது ஒரு நாள் ஒரு பொழுது படிக்கிற படுகளம். அந்த படுகள கான்செப்ட் என்னன்னா, அன்னமாரு முதல்ல செத்து போயிட்டாங்க. படுகள காட்டுல எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்காதான் புதுசு ஒண்ணு சொல்லு. செத்து போயிட்டாங்க, அன்னமாரே எழுப்ப வேணும். இன்னைக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாம் அண்ணங்காரிட்ட சொத்து கேட்கறாங்க. ஆனா அருக்காணி தங்கம் சொத்து கேட்கல, அண்ணனை உசுரோட எழுப்பணும்னு சொல்லி வரம் கேட்டான். இப்ப தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு போன் இருக்குது, போன் பண்ணி சிவிலிங் பாலத்துக்கு ஒரு இளவாய் போன சொல்லலாம். அந்த காலத்துல எப்படி சொல்றது? புறாவை பதை விடுவாங்களா, கழுகுல கால் கட்டி விடுவாங்களா, மொசல கட்டி விடுவாங்களா? ஏன்னா அருக்காணி தங்கம் முன்னேறி நடக்கிறதுக்கு சத்தி வாங்கிட்டு வரணும். பெரிய அண்ணனுக்கு 10 ஆனப்பழம், சின்ன அண்ணனுக்கு 8 ஆனப்பழம், சாம்பனுக்கு 100 ஆனப்பழம், அத்தமானுக்கு 7 ஆனப்பழம். அருக்காணி தங்கத்துக்கு என்ன வரமுன்னா, ஏன்னா வரத்துல பிறந்தவே இல்ல, நாளைக்கு நடக்கிறது இன்னைக்கு சொல்ற வர அவளுக்கு இருந்தது. இப்போ போகும்போதே சொன்னா பண்ணி வேலை சண்டை போகாதீங்கன்னா கேட்காது போனாங்க, பண்டிகை எடுத்தாங்க, வேட்டு நினைச்சாங்க. இன்னைக்கு மாயம் பெருமாள் மரத்தூர் தம்போட்டோ சின்னனங்க பெரியன்னு எல்லாரும் செத்து போனாங்க. இங்க என்ன அடையாளம் வச்சுட்டு போனான்னா, நிலக்கண்ணாடி, அணையா விளக்கு, புனையல் பாம்பு, அடக்கோழி, அடக்கோழி ஜாவது புனைய பாம்பு விரியுது, காராம்பசு மாடு கருகட்டு கரகண்ணி ஈணுது, நிலக்கண்ணாடி உடையுது, அங்க அணைகட்ட கேட்டுத்தாரே, அங்க அரளிப்பு வாதா முளைக்க குதிரை கட்டும் கட்டுத்தார கொட்ட பூவந்தா முளைக்கும். அருக்காணி தங்கம் என்ன விதம் அழுது போறாய் நேர வேளையில் தலைமையில கிளையிட்டு, ஐயோ அண்ணா அண்ணா நீங்க சாத்து அண்ணா கண்ணல் மேலு கண்ணாடி நீங்க சாத்தி வேலியா வந்தா அம்மா, 6 சாயம் வந்தாலும் வீட்டு கூட்டிட்டு போயிடாதீங்க, எல்லாம் முன்னால கூட்டிட்டு வாங்க. 6 சாயம் வந்தாலும் எல்லாம் இங்க இருக்கோனே, வீட்டுல போய் படுகாலம் முழுந்துட்டா வந்து எழுப்புமான்னு சொல்லிட்டேன். இங்க விழுந்தா எழுப்பி விடுது. படுகாலம் முழுந்துட்டா எழுப்பணும்னா இங்க இருக்கோனே, 6 கருள் வந்தாலும் முன்னால கூட்டிட்டு வாங்க சாமி, தயவு செய்து கூட்டிட்டு வாங்க. கருள் வந்து யாரும் வீட்டுக்கும் போயிடாது. அம்மா உனக்கு சாத்தந்தீரன் ஏறு சன்னல் மேல் கண்ணாடி, முதுந்தீரன் ஏறு ஒட்டி மேல் கண்ணாடி, அண்ணாடி கச்சாத்தி வேலையா வந்தா, அண்ணாடி கச்சாத்தி வேலையா வந்தா, சாமி மாறக்கும் அப்பா சாமி நதி கோட்டையில தந்தானாமு வாதம் அப்பா, அண்ணா 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 அண்ணான்னு சொல்லி அருக்காணி தங்கம் அழுது என்ன விதம் போனா இந்நேர வேளையிலே தலைமையில சிலை போட்டு அருக்காணி அழுதுட்டு போற. எங்க போறா தெரியுமா? அருக்கு மாலைக்கு போறான். பெரிய நம்மட்டாடி பேசா திருமுகம், சின்ன நம்மட்டாடி சிரிக்கா திருமுகம். பெரிய நம்மட்டாடி பேசவே மாட்டாரு, சின்ன நம்மட்டாடி சிரிக்கவே மாட்டான். போய் என்ன சொன்னா, அழந்தாங்க மாதிரிகளா, அடி நான் முடிச்ச செண்டுகளா, ஐயோ சண்டாள பாவிகளா, உங்க புருஷன் மாதிரி இருவரும் மாண்டு படைச்சு போனாங்க படுகளை காட்டிலே,
பச்சனலோ சேலை கட்டி ஐயப்பத்த நல்ல சேலை கட்டி வாங்கி இருவரும் வாதையில வந்து இனவாக்க கெளுத்தி அம்பா பக்கம் வந்தா யோகம் அம்பா ஐயோ நங்க நீ பச்சையும் பட்டளந்து ஐயோ ஐயோ நங்க இன்னைக்கு பச்சையும் பட்டளந்து வாங்கி மாறி இருவரும் வெள்ளப்பட்டெடுத்து வீதி வெளியே வந்தா அங்கே வெள்ள கெளுத்தி அம்பா கண்டாலும் தோசமும்பா ஐயோ நாங்க ஒரு மணி ஒரு சரடு உக்கழுத்து நச்சரடு இன்னைக்கு உக்கழுத்து நச்சரடும் பொருத்தம் இருக்க மட்டும் இன்னைக்கு எடுத்து மஞ்சள் 7 மட்டும் அந்த தேப்பு இன்னைக்கு 9 காலமுங்க நாங்க அந்த உக்கழுத்து நச்சரடு இன்னைக்கு உருக்கி காலிட்ட வல்லோ ஒரு அருக்கு ரொப்பதம்மாவும் பரப்பே சம்மதம்மா ஐயோ நாங்க இன்னைக்கு நடுக்களத்து நச்சரடு ஐயோ நண்டே இன்னைக்கு நாட்டாறு உள்ள முட்டு நீங்க நல்லா எடுப்பீங்க 4 மஞ்சள் எடுப்பீங்க ஐயோ நங்கே உன்ன நட்டாரும் போனான்னு அந்த நடுக்களத்து நச்சரட்டே இன்னைக்கு நறுக்கி எடுக்கவல்லோ இன்னைக்கு நாட்டாருக்கு சம்மதமோ நல்பருப்பே ஒப்பதம்மா ஐயோ நங்கே இன்னைக்கு கொத்தோட கொத்து மல்லியா இன்னைக்கு கூடையில வந்த மல்லி அது கரூர் சந்தையிலே கூறுக்கு எட்டனானு கூறு கட்டியே வைக்கும்னா ஐயோ நங்கே ஆனா 9 உள்ள போட்டு கொத்தோட கொத்து மல்லியே கூடையில வந்த மல்லி கொண்டாந்து அரைக்கி வச்சு குடமாவளை போட்டு ஐயோ நங்கே இன்னைக்கு குடமாவளை போட்டு குடம் போட்டு எடுத்துடுவேன் இன்னைக்கு சண்டால தேசத்தில் ஏறி வெள்ளப்பட்டு எடுத்து வீதி வெளியே வந்தாக்கோ இன்னைக்கு கண்டா பாதகத்தையே பாரி மகதோத புண்ணு ஐயோ நங்கே அருக்காணி தங்க அழுது உழப்பும் போது நங்கம்மாருக்கு 2 பேரும் சிரிச்சு கிடந்தாளுங்களா செத்தானுங்களா 2 பேரு ஒன்னம்மாருக்கு எங்களுக்கு கட்டி மறையில தாலி கட்டுனாங்கோ இன்னைக்கு வருஷம் 16 வேலை வந்து வரமாக்கி வந்து 3 வருஷம் 6 மாசம் 6-7 காலத்திலே எங்களை தொட்டு பொழைக்கியமான அங்க கண்ணிகளில நாங்க வரமாட்டோம்னு சொல்லிங்களே அருக்காணி தங்க நினைச்சா இந்த காராள பிராமணத்தி இந்த கவடச்சு வகுத்துல பிறந்து இன்னைக்கு செத்த வருஷத்துக்கு மங்கையும் கட்ட மாட்டோம்னு சொல்லிட்டாலும் இவ்வளவு உத்தரோட வச்சிருந்தாகாதுன்னு சொல்லி அங்க அரடி குதிரை அங்க 6 அடி குந்தலாவத்துட்டு கோதி ஒரு மதம் முடிச்சிருங்க அரக்கு மழை வத்தி எறியோ அங்கே வேகாச்சுடலாக வரம் பெற்ற அருக்காணி தங்க எரியம்மா இன்னைக்கு வச்சா இவளாய் 2 தீக்கரையாகி தகதவனை இருக்கு மடியில கட்டும் தாடி போட்டம் முந்தி அவ கட்டு மறுபடியும் அங்கே எரியாம இருந்ததுக்கு எடுத்து மடியில கட்டி அருக்காணி தங்கோ என்ன விதம் அழுது போறாய் நேரம் வேலையிலே இப்ப நங்கையம்மாருக்கு வீட்டுல போய் கூப்பிட்டாங்க வள்ளிட்டாங்க அரக்கு மாலையில எரிச்சு போட்டு அவ மங்களைத்தும் இஞ்சியும் எடுத்து மடியில கட்டி தங்கா போறான் என்ன விதம் அழுது போறா இந்நேரம் அண்ணா உனக்கு சாளாதாளன்னு தடிக்கே அண்ணா உனக்கு சந்தகான தோப்பது அந்த சந்தகான தோப்புக்குள்ளே சாய குறிஞ்சியுண்டு சாஞ்சருக்கும் மேதையுண்டு சாயம் குறிஞ்சிக்கு சாஞ்சருக்கும் மேதை உனக்கு சாமிதாளு சந்தகான தீர்த்தம் அருஞ்சாமிதாளு சந்தகான தீர்த்தங்களை இந்த சமுத்தாரத்து ராசமண்ணையான ஆடு கோடாடு அழகு பொட்டி வாழ நாடு கட்டிய நம்மன்னறிங்கோ ஆனாடு ஓனாடு கட்டியாண்டம் மண்டருக்கு எடுத்து குடிக்காமே நீங்க ஏமனுங்க போனவியோ என்ற அழுது பொறுத்து போகையிலே அங்கே தவசு மலை மேல தவசு இருக்கிற தவசு மலை மேல பெரிகாண்டியமா 1000 வருஷமா தவசு இருக்கிறான் அக்காண்டி மாதான்னு பேர் வாங்கி பாம்பு போத்துல பிறந்ததுனால அக்காண்டி அம்மன்னு சொல்லி அவ 60 அடி தவசு மேல என்ன விதம் இருக்கிறா ஆனனும் தெரியாது ஒண்ணுன்னு தெரியாது 1000 வருஷம் தவசு இருக்கிறதுக்கு எப்படி இருக்கு அவளுக்கு உடம்பே படித்த கீழ்பாதி ஆம்பளை மேற்பாதி பொம்பளை அங்க போய் தவசு காட்டுல அழுதுட்டு போவீல அந்த அம்மாவுக்கு தவசு அழுது போச்சு ஆறா நம்ம ஊருக்குள்ள ஒருத்தி அழுதுட்டு போனா எல்லாரும் வந்து அடி பார்ப்பீங்களா 6 அழுதுட்டு போறாங்க முதல்ல 6 விட்டா தெரியுமா
சிங்கம் புலியும் முட்டா புலியும் முட்டா அங்க கீழியாரு கொடையும் கொடையுட்டா அனைய புலியும் முட்டா புலியும் முட்டா அவ அடியாரு கொடையும் கொடையுட்டா அவரு முட்டா அவர போதால முட்டா முட்டா போதால எடுத்து அங்க கலரு வரது கொல்லுவாடா சிங்கப்படி வந்து பார்த்துட்டு 6 மணி கேட்குது அருக்காடி தங்கன்னு சொல்லி எழுதுறேன் நாங்க ஊதலூர் பட்டணம் முதலவாதம் பாத்தலூர் பட்டணம் 18 தலைவாசம் பொன்னி வளநாடு வீரமணக்காடு நான் இருந்து வரேன் தந்தவளா எங்க அண்ணன் படிகளத்தை பார்க்க போறோம்னு சொன்ன வந்ததில்ல ஆளுக்கு நிக்குது அடுத்தது ஆறு வரா பாம்புடுது இன்னைக்கு நாகங்கோட பிடிக்கு இங்கோட பிடிக்கு தங்கத்துக்கு நல்ல பாம்பு அப்படி நானு எந்த மிருகம் வந்த ஆளு நின்றுட்டு போவே இல்லை போனர் கோபம் வந்துட்டது இங்கிருந்து ஒருத்தர் போய் கரூர்ல பாட்டுவானா வந்து சொன்னா தானே அவரு போனாலும் அங்கே இருந்துட்டா கடைசியா மெய்காப்பாளரா 2 பேரு மகாமணி படுகளக்காட்டுல ஒரு மகாமணி வீரப்பூர்ல ஒரு மகாமணி பணிமலை நாட்டு இல்ல 2 பேரும் காவல் சின்ன பெரியனு மாதிரி சின்னமணி பெரியமணி 2 பேர்த்தையுமே அக்காண்டி மாதாவுக்கு காவல் அனுப்பினான் ஈசன் பெருமான் அந்த அக்காண்டி மாதா சொன்ன மகாமணி கிட்ட ஏய் மகாமணி ஆறார் மாநில பெண்டு இந்த படுகளக்காட்டுக்குள்ள போறோம்னு சொல்லி தவச கலைக்கிறாள் அப்பா போய் பார்த்துட்டு வாங்க சொல்லி அது என்ன விதம் தெரியுமா மன்னக்காலத்து வாரமாக முனியாண்டவானோ மன்னக்காலத்து வாரமாக முனியாண்டவானோ மகாமணி வந்து நிக்குது பிண்டா மாட்டோம் மானத்தோசரம் இப்ப பாக்குறா நீ யாரப்பா நான் என்ற ஒருவனை தேடி கண்ணமார தேடி படுகளம் போறேன் இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து வந்து தான் மறிக்கிறீங்களே நீங்க யாருன்னு கேட்கும் போது மகாமணி சொன்ன நான் தான் மேசக்கார மகா இங்க போறேன் எங்க தாய் பெரியகாண்டி அம்மே தவசரிக்கிற அவ தவச கலைக்கிறதுக்கு வந்து ஆரவி மாநில பெண்டு நான் ஊஞ்சலூர் பட்டணம் முதலவாசம் பாத்தலூர் பட்டணம் 18 தொள்ளாயிரத்து மணிமல்நாடு வீரமலக்காடு மசத்தரும குன்னுடைய பத்தமவோ தாமரக்க வடிச்சு வகுத்துல 21 வருஷம் தவத்துல பிறந்த அருக்காணி தங்கம்னு சொல்லி மகாமணியும் அங்க போய் சீரழியப்பா வந்தடி எல்லாம் அருக்காணி பார்த்து அழுதுட்டே நிக்கிறாங்க ஒருத்தருமே போகல இவ்வளவு கோபம் வந்துட்டு துட்டா சிங்கத்தின் மேல் சாட்டையிட்டு மாலையிட்டு அங்கமெல்லாம் தான் அடிச்சு அந்த ஆத்தான காலிய போய் இறங்கி வந்து நிக்கிறான் ஆணுன்னு தெரியல பொண்ணுன்னு தெரியல இவ்வளவு ஒரே கன்ஃபியூசன் அம்மா நானே பெத்து பொறப்புகளை காண போறேன் இடையில இத்தனை தடங்கள் வந்தா நான் என்னதான் பண்ணு கார்ல போனா ஒரு டயர் பஞ்சர் ஆகல 4 டயரும் பஞ்சர் ஆனா நான் எப்படியாயா போய் சேர்த்து அந்த கணக்கா கேட்கிறான்னா அவ சொன்னா நான் அக்காண்டி மாதாண்டு பேர் வாங்கி இன்னைக்கு வாசிக்கு பாம்பு பபத்துல வரமா பிறந்த பப்பா நான் ஈசம் பத்தினியா உனக்கு என்னதோ ஒரு வரம் கேட்டா அருக்காணி தங்கம் அழுது அழுவியிலே அவங்க நீரனு முத்து போல் சோதரிச்சு அருக்காணி தங்கமுத்து போல் சோதரிச்சு அக்காண்டி மேல பட்டதுடனே அவளுக்கு சாவம் தெளிச்சதப்பா அக்காண்டி மாதா சாவம் தெளிச்சு ஈஸ்வரனம் போறக்கு வரம் வாங்கி நின்னா எப்படி நின்னா தெரியுமா சிகப்பு சேலையில அக்காண்டி பெரியகாண்டி அவன் அழைக்கிறேன் எவத்துக்கு வேணா உழுகலாம் 6 வேணா ஆடலாம் உளுந்தா தயவு செய்து கைகால் அடிபடாது உழுங்கும் சவப்பு சேலையில காட்சி தருவா சிங்கத்தேரியா பவனி வருவா சவப்பு சேலையில காட்சி தருவா சிங்கத்தேரியா பவனி வருவா அம்மா அம்மா பெரியராணி அம்மா ஆவுதாராமே ராணி அம்மா 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 பெரியராணி அம்மா ஆவுதாராமே ராணி அம்மா
அம்மா வந்து உனக்கு என்ன வரமணி கேட்கும் போது அருக்காணி தங்கம் கேட்டா நாமளாம் தண்டு கேட்டிருப்போம். இந்த சிவிலி பாலத்துல 10 ஏக்கரா பூமி, பம்பு செட்டோட மோட்டர், 1000 தண்டு மரம் வேணும், எனக்கு 1000 பவுன் நகை வேணும்னு கேட்பா. ஆனா அருக்காணி தங்கம் என்ன கேட்டா தெரியுமா? எங்க அண்ணன்மார் இருவரையும் பார்க்க வேணும், பாத்தி எழுப்ப வேணும், எழுப்பிய வீட்டை நான் வரமாங்க வேணும் தாயே. எனக்கு சாகா வர வேகா தொடல் வரம் இருக்கு. எங்க அண்ணன்மாரை எழுப்பறக்கு எனக்கு வரந்தான்னு கேட்கும் போது எங்க அக்காண்டி மாதா, அந்த பேரான பெரியக்கா, அந்த பெரியாண்டு சியம்மே மல்லாக்கப்படுத்தவளா அந்த மாசாடி தாயோடு ஈசனிடம் போராடி எழுப்ப வர வாங்கி வந்தா. வரவனிடம் போராடி வாக்க மரம் வாங்கி வந்தா. ஈசன்கிட்ட போராடி பொன்னூசி பொஞ்சரடு வரம் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். யார் எழுப்பறக்கு? பொன்னரை எழுப்பறக்கு பொன்னூசி பொஞ்சரடு, சங்கரை எழுப்பறக்கு தங்கூசி தஞ்சரடு வரம் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். 2 பேரும் 3.25 நாளைக்கு பேசுவாங்கன்னு சொல்லி வரம் வாங்கி கொடுத்துட்டு அக்காண்டி மாதா வானுலகம் போய் சேரும். எங்க அருக்காணி தங்கம் தலைமையில் சேலையிட்டு என்ன விதம் அழுது போறாய் நேர வேளையிலே. அண்ணாயாடக்கு வெங்காலம் தோல் இருக்கோ, அண்ணாயாடக்கு வியாபாரம் சொல்லோ நீங்க இருக்கோ. அண்ணா எனக்கு வேதனங்கோ தெரியாது, அண்ணா எனக்கு வெகு வேதனோ ஆகாது. அண்ணா இன்னைக்கு வெளியே கோரத்திமாவே அறவேளை இருந்து குட்டையோ, இன்னைக்கு வெங்காலம் துளசையோ, எனக்கு வேவரஞ்சோ நீ மடியோ, எனக்கு வேதனம் தெரியுதுன்னா, எனக்கு வெகு வேதனம் ஆகுதுன்னா. அண்ணா அண்ணா இன்னைக்கு சந்தானம் தூட இருக்கோம். அண்ணா எனக்கு ஒரு தாருக்குன்னு சொல்லோ நீங்க இருக்கோம். அண்ணா ஐயோ அண்ணா, அட சட்டாளா, அட காராளா, அடைய பரப்பு குங்குமமே, அடைய பரப்பு சந்தனமே, அடைய பரப்பு நித்தியமே, நீ எப்ப பாப்பட இன்னைக்கு சந்தக்கரத்திமாவே அவன் ஜாமத்துல குண்டறியோ, இன்னைக்கு சந்தாட தோணதையோ எனக்கு தருக்க தோணுதப்பா, இன்னைக்கு சந்தளங்களாகுதப்பா. அழுதுட்டு போவிலே அவளுக்கு தொண்டை தண்ணி வச்சு போச்சு. போய் எழுப்பினாத்தான் அந்த மாதிரி எந்திரிப்பாங்க. ஏன்னா பொண்ணு கொஞ்சம் இங்க இருக்குது. அழுது அழுது தொண்டை தண்ணி வச்சுப்பான. இப்ப மந்தினா திருமண பக்கம் மாமத்தம் கோட்டம் இருக்கிறீங்க தண்ணி கொடுக்குறேன். தட்டுவனக்காட்டுல ஆறு இருக்கிறா, ஆறு கொடுப்பாங்க தண்ணி. இப்ப அதுல வந்து ஆண்டிகளுக்கு எல்லாம் தண்ணி கொண்டாந்து ஊத்துறீங்க, குடுக்குறீங்க, குடிக்கிறக்கு. அவளுக்கு தொண்டை வத்தி போச்சு, சாகர நிலைமை ஆயிட்டா. மாயம்பெருமாள் பார்த்தா, ஐயோ இவ போய் எழுப்புனாத்தான்னு சங்கு சேவண்டி அவன் அடமானத்தை திருப்ப முடியும். ஏன்னா வரமாங்கின கதை சங்கு சேவண்டி நாமகரி பட்டி எல்லாத்தையும் ஈசங்கிட்ட அடமானத்துல வச்சுதான் இவளுக்கு வருஷம் 16 வாங்கி கொடுத்தது. அப்ப இது திருப்பாடும்னா இப்ப போய் சேரும். மாயவன் அழைக்கிறங்கன்னு தேக்கலை மேல் பள்ளி கொண்டதே இலை மாயவா, நாக்களை மேல் பள்ளி கொண்ட நாகேசவா, பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாம கேசவா. இன்னைக்கு ஓடி உடந்த மலை ஓதி மலை பண்டுதா, வாடி உடந்த மலை பரந்தாம பண்டிதா, திருவேங்கட மலை விட்டு அப்பா மாயவா, அப்பா கேசவா, அப்பா ஓடிவா மாயவா. மாயம்பெருமாள் என்ன பண்ற, இப்ப போய் சேரணும்னு சொல்லி ஓதி மலைப்பண்டு தரு ஒரு நாள் ஒரு ஓலை, பாதி மலைப்பண்டு தரு படிச்சார் ஒரு ஓலை, தேடி மலைப்பண்டு தரு திட்டார் ஒரு ஓலை, காளி மலைப்பண்டு தரு கணத்தார் ஒரு ஓலை. மாயம் பெருமாளே மனசார பண்டு தனே, ஆயம் பெருமானே அருந்துழுந்த பண்டு தனே, தேவி பெருமானே திட்டமுள்ள பண்டு தனே. மறந்திருந்து ஒரு அம்புட்ட பூவால தான் இழைச்சி இன்னைக்கு குண்டாம் பல்லம் குக்கி குடிச்சதுனால குக்குண்டா பல்லம் பண்ணு, அள்ளி குடிச்சதுனால அழுகுண்டாம் பல்லம் பண்ணு, எடுத்து குடிச்சதுனால எள்ளுண்டாம் மண்டம் பண்ணு பேர் இருக்கு.
அந்த குண்டாம்பழ தண்ணி இன்னைக்குமே எந்த ஒரு வறட்சியிலையும் வரலாத சொனையா தண்ணி ஊறுது அந்த தண்ணி. அந்த குண்டெல்லாம் அம்பள்ளத்திலே குக்கி குடிச்சாளா அந்த மரையா வெத்தமாவோ தண்ணி கண்டோன்னு இவளுக்கு அப்படி ஆகி போச்சு. அள்ளி 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 குடிச்சிட்டான். அள்ளி குடிச்சதுக்கு அப்புறம் மனசுக்குள்ள தோணுது, ஐயோ நாம அண்ணமார பார்க்க போறோமே. அங்க ஓனதுக்கு அப்புறம் அண்ணமாரு அடி அருக்காடி தங்கமே, நம்ம அப்பன் சேர்த்து வச்சானே 64,000 ஏக்கரா மொத்த பொன்னிமல் நாடு 64,000 ஏக்கரா ரிஜிஸ்டர்ல இருந்தது. எத்தனாயிரம் ஏக்கராவும் தெரியாது. அந்த 64,000 ஏக்கரா பத்திரத்தை கொண்டாந்தையா இல்ல அம்மா அருக்காடி தங்கம் தாமரை அவனுக்கு போட்ட 5,000 பவுன் நகை கொண்டாந்தையா இல்ல நாங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம் அந்த அருக்க மாளிகை தங்க மாளிகை தங்க தொட்டிலே அதை கொண்டாந்தையான்னு கேட்பாங்களா? ஐயோ 3 நாள் 6 உலக ஆச்சை நாங்க செத்து எங்களுக்கு தண்ணி தாபம் அடிக்குதே சாமி, ஒரு சொம்பு தண்ணி கொண்டாந்தியான்னு கேட்டா என்ன பண்ணுவோம்னு மனசுல நினைச்சு அருக்காணி தங்க என்ன பண்ணா தெரியுமா? இப்ப கண்ணி பிள்ளை கூட்டிட்டு வாங்க, வயசு பெறாத ஒரு பிள்ளைய, அந்த பிள்ளைக்கு ஒரு அத்தக்காரி கூட வாங்க. பொன்னாளே காலை அஞ்சஞ்சா காலை அஞ்சஞ்சா பருவரஞ்சு போறது பார்த்து வை. சோடா 5 பாக்கெட் வேணும்னா சந்தனத்தை 5 பாக்கெட் கொண்டாந்துருக்குற அதை எடுத்துக்கிறா. அருமையில பத்திரிகை ஆடி வர வேணுமம்மா.